Hi babes, welcome back to my channel Ramala Shifa Top Form episode 9. ஜின்னு கிச்சனில் என்னமோ குக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அக்கின் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு அக்கின் சிரிச்சுக்கிட்டு தலையாடுறான். அப்போ ஜின் சொல்கிறான், நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்குறான். ஏன் எதுக்கு அப்படின்னு அக்கின் கேட்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க வீடு பார்த்துட்டு இருந்தேன், அதான் நாளைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம். தோ டேபிள் மேலே ப்ரௌசர் இருக்குது பாரு, எடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜின்னு சமைச்ச அந்த சாசேஜ் எடுத்து அக்கின் கிட்ட கொடுக்க அக்கின் ஒரு கடிக்கு எடுத்துட்டு சிரிக்கிறான். அதுலேருந்து இன்னொரு கடி ஜின்ஸ் கடிக்க இன்னும் வேணும் அப்படின்னு அக்கின் கேட்குறான். அதுக்கு ஜின்னு மறுபடியும் டேபிளில் ப்ரௌசர் இருக்குது பாரு, எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல அக்கின் வந்து அந்த ப்ரௌசர் எடுத்து பார்க்குறான். அந்த வீடு நல்லா இருக்குது. அக்கினுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு போல். நல்லா இருக்கு. சரி, ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நாளைக்கு ஈவினிங்க்கு நம்ம ரெண்டு பேருக்கும் அப்பாயின்மெண்ட் நான் புக் பண்ணிவிடுவா அப்படின்னு கேட்க அக்கின் ஓகேன்னு சொல்கிறோம். அப்போ டிவியில் ஏதோ நியூஸ் போயிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதில் ஜூடியை பற்றி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஜூடி வந்து ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ். அவளுடைய ஏதோ டேட்டிங் ஸ்கேண்டல் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அக்கின் ஜின் கிட்ட கேட்குறான், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமே, ஆனால் எதுக்கு தான் அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ, செலிப்ரிட்டிஸ் யாரை டேட் பண்ணால் இவங்களுக்கு என்ன, யாரை பிரேக்கப் பண்ணால் இவங்களுக்கு என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் சொல்கிறான், ஆமாம், ஜூடி யாரை லவ் பண்ணாலும் அவங்கள ஜூடி பாய் அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னுட்டு, அப்படின்னா நான் ஒன்றை லவ் பண்ணுறேனே, நான் வந்து அக்கின் பாயா அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். கேட்டுட்டு, ஆனால் அந்த அக்கின் பாய்ன்ற பேர் நிறைய பேருக்கு கிடைக்காது, எனக்கு ஒருத்தவனுக்கு தான் கிடைக்கும், ஏன்னா அது நான் ஒருத்தன் மட்டும் தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு அக்கின் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அந்த சாசேஜ் சாப்பிட போக ஜின்னு பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ணுறான். அப்புறம் அந்த ஒரு சாசேஜை வாயில் வச்சுட்டு அவன் கொஞ்சம் கடிக்க இவன் கொஞ்சம் கடிக்க அப்படின்னு ஒரே ஜாலியாக ரொமான்டிக்காக போயிட்டு இருக்குது. சிக்மா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து நம்ம ஆல்ரெடி போன எபிசோடில் பார்த்தோம்ல, அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறவங்கள ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவன் அந்த சிக்மா என்டர்டெயின்மெண்ட்டோடைய மேனேஜரை சிஓட்டியாக பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ ஜின்னோட மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பாள், அவனு தான் கூட இருக்கான். அப்போ அந்த சிக்மா என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறவர் சொல்கிறாரு, இப்போ நான் உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னா இந்த ஃபோட்டோஸை நீ லீக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஜின்னு கூட இருப்பான்ல, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் வேறு வழி இல்லாமல் அவன் சும்மா நின்றுக்கிட்டே இருக்கான். அடுத்த சீனில் ஜின்னு, அக்கின்னு, ஜானி, நரு 4 பேருமே ஒரு மேகசின் ஷூட்டில் இருக்காங்க. அப்போ அக்கின் கிட்ட மேகசின்காக ஒரு 2 வார்த்தை பேச சொல்ல அவனும் பேசுகிறான் ஆடியன்ஸ் கிட்ட. அப்புறம் ஒரு சின்ன பிரேக் விடுறாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு எல்லாருடைய ஃபோன்லையுமே ஒரே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அக்கினுடைய ஃபோட்டோ ஒன்று லீக் ஆகிடுச்சு அப்படின்னு எல்லாரும் அதை பார்க்குறாங்க. அப்போ ஜின் அக்கின் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஜின்னுக்கு ஃபோட்டோ லீக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவனோட மேனேஜர் மாதிரி கூட இருக்கான்ல, அவன் ஜின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த செட்டில் இருக்க கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த ஃபோட்டோஸை பார்த்துடுறாங்க. எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக அங்கே நின்றுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஆன்லைனில் என்ன, சிக்மா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஆக்சுவலாக அந்த லீக் ஆன ஃபோட்டோஸில் அக்கினோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. கூட இருக்கவங்க ஆக்சுவலாக அக்கினோட ஃபேஸ் கூட கரெக்டாக தெரியல, பாதி தான் தெரியுது. கூட இருந்த ஜின்னோட ஃபேஸ் சுத்தமாக தெரியல. ஆனால் எல்லாருமே அது ஜின்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். சிக்மா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அவங்க அஃபிஷியலாக நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அது ஜின்னு கிடையாது. ஸோ இந்த இந்த பிரச்சனையினால் இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற அக்கினும் ஜின்னும் சேர்ந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆன்லைனில் சண்டையாக போய்கிட்டு இருக்கு. சில பேர் அது ஜின்னாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு இல்லை, பார்த்து பேசுங்க, அது ஜின்னு தான் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் அக்யூசேஷன் கொடுத்தாருன்னா சிக்மா என்டர்டெயின்மெண்ட் நம்மளை சீவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜேடு பார்க்குறான். ஜேடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அக்கின் அங்கே வரான். வந்ததுமே ஜேடு கிட்ட சாரி சொல்கிறான். ஏன்னா ஜேடு இவங்க 2 பேரையும் வச்சு இந்த லெஜெண்ட் ஆஃப் ஜெமினியோட செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால. ஆனால் இப்போ ஃப்யூச்சரில் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாதுன்றதுக்காக அவன் சாரின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறமா பேசலாம் அப்படின்னு ஜேட் சொல்கிறான். அதுக்கு அக்கின் சொல்கிறான், நான் இந்த ப்ராஜெக்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜேட் சொல்கிறான், இப்போ பிரச்சனை நீ மட்டும் கிடையாது, ஜின்னுக்கும் தான் அதில் பிரச்சனை இருக்குது. அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணவன் ரொம்ப உஷாராக உன்னோட ஃபேஸையும் பிளர் பண்ணியிருக்கான். ஸோ உன்னோடைய ப்ரைவேட் ஃபோட்டோவை லீக் பண்ணதுக்கு நம்ம அவங்கள சீவ் கூட பண்ண முடியாது. அப்படி சீவ் பண்ணால் அதில் இருக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு அக்கின் சொல்கிறோம், அப்படின்னா இதெல்லாம் சிக்மாவோட வேலையாக இருக்காதுல்ல அப்படின்னு கேட்க, இல்லை, எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அவங்க உடனே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஜின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்து அதில் இருக்கிறது நீ இல்லைன்னு சொல்லி நீ கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஜேட் சொல்ல, அதுக்கு அக்கின் கேட்குறான், அவங்க ஏன் அப்படி பண்ணுவாங்க, அப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டா அது அவங்களுடைய டேலண்ட்டுக்கும் தானே பிரச்சனையாகும்.
அதாவது ஜின்னுக்கும் தான் அது பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்க அதுக்கு ஜேட் சொல்கிறான், அவங்க ஜின்னை பற்றி அவ்வளோ பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல, அவன் போனாலும் பரவாயில்ல அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் நீ ஜின்னை அவ்வளோ அசால்ட்டாக விட்டுற மாட்டேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஜேட் சொல்ல, அப்படின்னா நானே ஜின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படியே தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜேடுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த லெஜெண்ட் ஆஃப் ஜெமினி வேலையை அப்புறமா வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, உனக்காக மட்டும் இல்லை ஜின்னுக்காகவும் சேர்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்புறம் அக்கின் எப்பயுமே அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குல்ல, அந்த பார்க்குக்கு போய் அங்கே ஒரு வெண்டிங் மிஷினில் சாக்லேட் மில்க் எடுத்து குடிப்பாள். அதே மாதிரி அன்னைக்கும் போயிருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ லீக் பண்ணால அவங்க உட்காந்துருக்கான். அவன் வேணும்னே அக்கின் கிட்ட வம்பு இழுக்க அக்கின்க்கு அவன் தான் ஃபோட்டோவை லீக் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அக்கின் இவனை திட்டம். ஆனால் இவன் அதுக்கெல்லாம் பயந்த மாதிரி இல்லை, இவன் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்கிறான். அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணவன் சொல்கிறான், நான் வேணும்னா உங்கள் 2 பேரும் ஃபோட்டோவை பிளர் பண்ணாமலே கூட லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி பண்ணால் அது உனக்கு தானே பிரச்சனை, சிக்மா என்டர்டைன்மெண்ட் உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் பண்ண மாட்டேன்னு தான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் நான் ஆக்சிடெண்ட்டாக தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டேன்னா அவங்களால என்ன என்ன பண்ண முடியும், என்னை சீவ் பண்ணுவாங்க, எனக்கு என்ன ஆகும், என்னுடைய காசு போகும் அவ்வளோதான், ஆனால் உனக்கும் ஜின்னுக்கு என்ன ஆகும், உங்களோட கரியரே போயிடாதா அப்படின்னு கேட்க அதுக்கு அக்கின்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீயே யோசிச்சு ஒரு நல்ல பதிலாக சொல்லு, எனக்கு இந்த விஷயத்தை விட நல்ல ஒரு ஸ்பைசியான வேற ஒரு விஷயத்த நீ எனக்கு கொடுத்தீன்னா இந்த விஷயத்த நான் இதோட விட்டுறேன், நான் எதுவும் லீக் பண்ண மாட்டேன், என்ன ஓகேவா, எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்லு, நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆள் போயிடுறான். அக்கினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கின் அவனோட வீட்டுக்கு வரான். அப்போ டிவியில் ஜின்னோட இன்டர்வியூ போய்கிட்டு இருக்குது. ஜின்னு ரொம்ப பிளேஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து அக்கினுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவனுக்கே தெரியாமல் ஜின்னை பார்க்கும்போது இவன் ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டான் போல மனசுக்குள்ளே. ஜின்னுக்கு கால் பண்ணுறான். அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜின்னு இவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஓடி வரான். ஓடி வந்து ஹாப்பியாக இவன் கையை பிடிச்சிக்கிறான். நான் எத்தனை டைம் உனக்கு கால் பண்ண தெரியுமா, என்னால் உன்னை மீட் பண்ணவே முடியல, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் நியூஸை பார்த்தேன், நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, இதில் நீ தனியாக இல்லை, நானும் உன் கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். ஆனால் அக்கின் அவன் ஃபேஸே ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுமே ஜின்னுக்கு ஒரு மாதிரி செம ஷாக்காக இருக்குது. என்னது, சும்மா ஜோக் பண்ணாத, இதெல்லாம் இந்த விஷயத்துலலாம் யாராச்சும் ஜோக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அக்கின் ரொம்ப காமாக பதில் சொல்கிறான். என்னை பார்த்தா உனக்கு ஜோக் பண்ணுற மாதிரி தெரியுதா, அது மட்டும் இல்லை, நான் எப்பயுமே உன் கூட சீரியஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினச்சதில்லை அப்படின்னு சொல்ல செம டென்ஷன் ஆகிடுது ஜின்னுக்கு. சும்மா பொய் சொல்லாத, நீ என்னமோ மறைக்கிற, என்ன மறைக்கிற சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அக்கின்னு, ஏன் நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நாள் நம்ப முடியலையா அப்படின்னு கேட்க, நீ மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜின்னு சொல்ல, போதும், இதுக்கு மேலே மனசில் வேற வச்சுட்டு வெளியில் போய் சொல்ல வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வேணால் நான் உன் கூட தங்குறேன், ஆனால் அவ்வளோதான், நம்ம அதுக்கு மேலே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 2 பேரும் ரூம்குள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க. அப்புறம் அவங்களோட வேலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அக்கின் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. அதுக்கு ஜின்னு, உனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டுறல்லன்னு கேட்குறான். அப்புறம் மறுபடியும் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு கேட்குறான், நான் உனக்கு அவ்வளோ அசால்ட்டாக போயிட்டேன்லன்னு. அதுக்கு அக்கின்னு, நீ எனக்கு ஒரு பெரிய மேட்ராகவே இத்தனை நாளாக தோணுனதில்ல அப்படின்னு சொல்ல ஜின்னு கடுப்பாயிடுது. அவன் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே மேட்ரு போய்கிட்டே இருக்கு. ஜின்னு கீழே அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. மேலே அக்கின்க்கு அழுகையாக வருது. ஆனால் அவன் அழுகிறத ஜின்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கண்ட்ரோல் பண்ணி மறைச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சிடுது. ஜின் அந்த பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருக்கான். அப்போ அக்கின் யாருக்கு கால் பண்ணி, அதான் அந்த பிளாக்மெயில் பண்ணால அவனாக தான் இருக்கும், அவனுக்கு கால் பண்ணி, உன்னோட ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே நீ எந்த ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல அந்த ஆள் ஓகே, 2 வாரம் கழித்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இவன் ஃபோனை வச்சிடறான். அங்கேருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஜின்னு தூங்கிட்டு இருக்கான். குட் பை ஜின் அப்படின்ட்டு அங்கேருந்து நகர போகிறான். திரும்ப ஒரு டைம் ஜின்னை பார்த்துட்டு, அவன் எப்பயுமே ஜின்னை செல்லமாக ஜுன்னு தானே கூப்பிடுவான், குட் பை ஜூன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவன் போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஜின்னு தூங்கலை, அவன் முழிச்சிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது. அடுத்த நாள் ஜின்னு ஜூடி கூட சேர்ந்து ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேருமே ஒரு ரொமான்ஸ் சீனில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜின்னோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தா அவன் நிஜமாலுமே ஜூடி கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு.
டேரக்டருக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதெல்லாம் அவனோட மேனேஜரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். மேனேஜர் உடனே ஃபோர்டுக்கு கால் பண்ணுறான். ஃபோர்டுன்றது அந்த சிக்மா என்டர்டைன்மெண்ட்டோடைய பெரிய ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜின்னு ஜூடியோட ஷூட் ரொம்ப நல்லா போச்சு. அவங்க 2 பேரோடைய கெமிஸ்ட்ரி வேற லெவல்ல இருக்கு. டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு இங்க நடந்ததெல்லாம் சொல்றான். அடுத்த சீன்ல அக்கியன் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். ரூம் ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்குது. ஸ்நாக்ஸ் கவர், சிப்ஸ் கவர், அது இதுன்னு என்னென்னமோ கிடக்குது. அந்த இடத்துல ஜேடு வரான். ஜேடு வந்து அக்கினை எழுப்ப அக்கின் எந்திரிச்சு அவனை பார்த்துட்டு, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, டேய் இது என்னுடைய வீடுடா, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏதோ போனா போட்டுன்னு விட்டா ஒரு நாளைக்கு இங்கேயே படுத்துட்டு எப்படி குப்பை பண்ணி வச்சிருக்க பாரு இந்த இடத்த அப்படின்னு சொல்றான். நான் ஒன்றும் குப்பை பண்ணல, ஃபர்ஸ்டே உன் வீடு குப்பையா தான் இருந்துச்சு, அது மேல லைட்டா தான் என்னோட குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஜேடு சொல்றான், அந்த பேஜ்ல இருந்து பெருசா இன்னும் போட்டோஸ் எதுவும் ரிலீஸ் ஆகலையே, ஏன் ஜின் அவன் என்ன எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்கான் அப்படின்னு பேச அக்கின் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம வேற ஏதாச்சும் விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஜேடு அவங்கிட்ட கேட்குறான், என்ன பண்ண, நீ ஏதாச்சும் அந்த ஆள் கூட ஏதாச்சும் டீல் பண்ணியா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்றான் தயங்கிக்கிட்டே. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறான். என்னடா பண்ணி வச்சு அப்படின்னு அவன் கேட்க, அவனுக்கு இந்த நியூஸை விட வேற ஏதாச்சும் ஜூஸியான நியூஸ் கொடுக்குற அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே ஜேடுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீ என்ன விளையாடுறிய, எதுக்கிட்ட அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கோவமா திட்டுறான். அதுக்கு அக்கின் அசால்ட்டா சொல்றான், என்ன பெருசா பண்ணிட போறான் அவன், என்னை வச்சு நியூட் போட்டோ எடுப்பான் அவ்வளோதானே அப்படின்னு கேட்க ஜேடு டக்குன்னு அக்கின் பக்கத்துல இருந்து அவனை தள்ளி அவனை டச் பண்றான். அக்கினுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது, கை கால்லாம் நடுகிற மாதிரி இருக்குது. ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பண்ண போற பண்ணு அப்படின்னு அக்கின் சொல்ல அதுக்கு ஜேடு அவனை பார்த்துட்டு, உன் கையும் காலும் இப்படி நடுங்குதே, உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுக்குள்ள பயமா இருக்குதுன்னு, இந்த மாதிரி அவ ஏதாச்சும் பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கோவமா திட்டுறான். இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, இதை நீயே சால்வ் பண்றேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க எல்லாரும், உனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய திறமைக்கு எனக்கு எப்படியாச்சும் ரோல் கிடைச்சிடும், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் ஜின்னு அவன் இப்போதான் அவனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு அவனை பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குல்ல, ஸோ அவனோட கரியரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ உனக்கு பிரச்சனையானா பரவாயில்லையான்னு கேட்குறான். அதுக்கு அக்கின்க்கு அழுக வருது, இருந்தாலும் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு, எனக்கு என்ன ஆனால் என்ன, என்னோட கரியர் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு, ஜின்னுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் ஜேடை பார்த்து. அதுக்கு ஜேடு, நீ என்ன அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க அக்கின்னு ஒரு மாதிரி இந்த பக்கம் திரும்பிக்கிறான். நீ என்ன லவ்வை பற்றி பேசுகிற, உனக்கு லவ்வை பற்றி என்ன தெரியும், நீ உன் லைஃப்பில் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க ஜேடு திரும்பி அங்கே வச்சிருக்க ஃபோட்டோவை பார்க்குறான். அதில் அவனும் இன்னொரு பையனும் இருக்கிற ஃபோட்டோ இருக்கு. ஆனால் அதை பற்றி எதுவும் பேசாமல், நீ நீ இது வரைக்கும் எவ்வளவோ கிறுக்குத்தனத்தெல்லாம் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் நானும் ஓகே சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்த என்னால் கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது, நான் சொல்கிறத மட்டும் கேளு, இன்னும் உன்னோட டைம் முடியல அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அக்கின் லிஃப்டில் வந்துக்கிட்டு இருக்க, அவனை பார்க்கறதுக்காக ஜானி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அக்கினை பார்த்ததுமே, ஒரு நிமிஷம், என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் உங்ககிட்ட டைம் இருக்குமா அப்படின்னுட்டு அந்த ஃபோட்டோ லீக் ஆச்சுல அந்த ஃபோட்டோவை அக்கின் கிட்ட காமிச்சு, இது ஜின்னு தானே, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் உன்னை இந்த மாதிரி தனியாலாம் தவிக்க விட மாட்டேன், என்ன என்கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருக்குதா, ஆனால் நான் ஜின் மாதிரி கிடையாது, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி பேச அதுக்கு அக்கின் சொல்கிறான், இதை பற்றியெல்லாம் நீ இனிமேல் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இனிமேல் இந்த ஃபோட்டோஸ்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஜானி கேட்குறான். அதுக்கு அவ்வளோதான், இனிமேல் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்க மாட்டோம், நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக போகிறான். அப்போ ஜின் அங்கேருந்து கிராஸ் ஆகுறான். ஜின் அக்கினை கண்டுக்காத மாதிரி போக ஜானி போய் ஜின் கிட்ட பேசுகிறான். ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு அக்கின்குள்ளே என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ட்டு ஜின் அங்கேருந்து போக போகிறான். அப்போ லிஃப்ட்ல இருந்து ஜூடி வெளியில் வரா. ஜூடி ஜின்னை பார்த்ததுமே அவனோட கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க. அப்போ ஜின்னு கேட்குறான், ஜூடி நீ பர்ஃப்யூம் மாற்றிட்டேன்னு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்ல, அவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிறத ஜானி பார்க்குறான். பின்னாடியே நருவும் வரான். நரு அவங்கள பார்த்துட்டு, அவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கல்ல, எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரே ஜெலஸாக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு ஜானி, உனக்கு தெரிஞ்சு போச்சா இவங்கள பற்றி அப்படின்னு பேசுகிறான். அடுத்த சீனில் டிவியில் ஜின்னு ஜூடி சேர்ந்து நடித்த ட்ராமா போய்கிட்டு இருக்குது. அப்போ அக்கின்னு அவனோட மேனேஜர் இருக்கான்ல சென், அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான் சாப்பிட்றதுக்கு. ஜின்னோட சீரியல் நடக்குதுன்னு சொல்லி அவன் சேனலை மாத்திரம் பார்த்தா வேற சேனல்லே ஜின்னோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்குது. எப்படி அவனை ஜின்னை மறக்கிறது அப்படின்னு பார்த்தா சுற்றி சுற்றி ஜின்னோடைய ஷோவாக போயிட்டு இருக்குது.
அதனால மேனேஜரும் சேனலை மாற்றிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அக்கின் கிட்ட பேச்சை மாத்துறதுக்காக, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு, எவ்வளோ வேணா எடுத்து சாப்பிடு, இதெல்லாம் உனக்காக அவ ஸ்பெஷலாக பண்ணியிருக்கா அப்படின்னு அவனுடைய ஒய்ஃபை பற்றி சொல்கிறான். அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அக்கின் கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்குது. அந்த குட்டி பாப்பாவே அக்கின் கூட்டி விட அக்கின் ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அக்கினும் சின்னுடைய ஒய்ஃபும் வெளியில் உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவ கையில் வெட்டிங் ரிங் இருக்குது. அதை பார்த்துட்டு அக்கின் கேட்குறான், நீங்கள் வெட்டிங் ரிங் போட்டிருக்கீங்க, ஆனால் நான் சின் கையில் இது வரைக்கும் வெட்டிங் ரிங்கை பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்க, அவன் அடிக்கடி ரிங்கெல்லாம் தொலைச்சிடுவான், அதனால தான் வேலைக்கு போகும்போது ரிங்கு போட வேணான்னு சொல்லி அவன் போடுறதில்ல அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, வெட்டிங் ரிங்குன்றது ஒன்றே ஒன்று தானே அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு அக்கின்னு சொல்கிறான், ஆமாம், ஆனால் மற்ற ரிங் வாங்கி போட்டாலும் அந்த ஃபீலிங் வராதில்ல அப்படின்னு கேட்க, என்னாச்சு உனக்கு, புதுசாக வெட்டிங் ரிங்கை பற்றியெல்லாம் பேசுகிறேன், உனக்கு யார் மேலாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக உன்னை தெரியும், ஆனால் நீ யாரு கூடயே ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நான் பார்த்தது கிடையாது, ஸோ உனக்கு உன்னோட டைப் என்ன அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் என்னோடய வேலையை மட்டும் இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அக்கின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தவ தானே, நானும் ஃபஸ்ட் அப்படி தான் இருந்தேன், ஆனால் இந்த ரிங்கை போடுறதுக்கு முன்னாடி என் மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு அக்கின்னு கேட்குறான். ஆமாம், எப்போ நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வெட்டிங் ரிங்கை என் கையில் போட்டணும், அப்போவே இந்த லைஃப்பை எங்கள் 2 பேருக்காக மட்டும் நான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதில் சந்தோஷம் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ சின் அங்கே வந்து பக்கத்தில் உட்காரான். அவன் சொல்கிறான், லவ் இந்த லைஃப் அப்படின்றதில் சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும், அதை நம்ம 2 பேரும் தான் ஷேர் பண்ணிக்கணும், ஆனால் அந்த ஒருத்தர்கிட்ட மறைச்சு ஒருத்தர் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்களோட குட்டி பொண்ணு அங்கே ஓடி வந்துட இவங்க பேசுறத நிறுத்திடுறாங்க. அப்போ அக்கின்க்கு ஒரு மெசேஜ் வருது. அதான் ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணால அவன் தான், அவங்க தான் டீல் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மெசேஜ் பண்ணியிருக்கவன் சொல்கிறான், நாளைக்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. அக்கின் எதுவும் சொல்லாமல் ஃபோனை கீழே வச்சிடுறான். இங்கே ஜின்னும் ஜூடி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு ஜூடி கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்கான் போல. அதுக்கு ஜூடி சிரிச்சுக்கிட்டே, நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ எனக்கு ரிவார்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய லிப்ஸை காட்டுறாங்க. அதாவது ஒரு கிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க போல. அப்போ கரெக்டாக லிஃப்ட் ஓப்பன் ஆக லிஃப்ட்டுக்குள்ளே அக்கின் நின்றுக்கிட்ட இருக்கான். இவங்க 2 பேரும் லிஃப்ட்டுக்குள்ளே போய் ஏற லிஃப்ட் முடிக்குது. அப்போ ஜூடி திரும்பி அக்கினை பார்த்து, என்ன இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஷூட் இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலை விஷயமா வந்து அப்படின்னு சொல்ல, ஜூடி லிஃப்ட் விட்டு கீழே இறங்க போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஜின்னை பார்த்து, என்னுடைய ரிவார்டை நான் இப்போவே வாங்கிக்கிறேன் அப்படின்னுட்டு ஜின் கணத்தில் கிஸ் பண்ணுற அக்கினுக்கு முன்னாடி. அக்கின் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணாமல் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்து ஜின்னும் லிஃப்ட்டை விட்டு கீழே இறங்க போகிறான். ஆனால் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ரிட்டன் லிஃப்ட்டுக்குள்ளே வரான். லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிடுது. அக்கின் பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அக்கின் எதுவும் பண்ணாமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் போய் வேணும்னே அவனை கடுப்பேற்றுற மாதிரி பண்ணுறான். ஜின் சொல்கிறான், என்ன நான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான். ஜின்னு போனதுமே அக்கின்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனோட லிப்ஸை அவனே தொட்டு பார்க்குறான். இதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறன்னு உசுப்பேத்தி விடுறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜின்னு ஜோடி இன்னைக்கு எதுக்கு அங்கே வந்திருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க, அதுக்காகத்தான். அதே நேரம் இங்கே அக்கின்னு அந்த ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க, அந்த ஃபோட்டோ லீக் பண்ணவன், அவனை மீட் பண்ணுறதுக்கு வெளியில் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் கால் பண்ணி வெளியில் வர சொல்ல இவனு கீழே இறங்கி போயிட்டு இருக்கான். அப்போ ஜின்னும் ஜூடியும் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஜின் கையில் ஒரு ரிங்கு போட்டிருப்பான். அது வந்து ஜூடியோட ரிங்கு மாதிரி இருக்கும். எடுத்தோடனே அந்த ரிங்கை பற்றி அவன் கொஷின் கேட்க, பரவாயில்லையே எடுத்ததுமே ஜூஸியான கொஷின்ஸ் தான் கேட்குறீங்க அப்படின்னு இவனுக்கு கிண்டலாக சொல்லுவாங்க. அப்புறம் ஆடியன்ஸ் கேட்குற கொஷின்கெல்லாம் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இன்டர்வியூ. இங்கே கீழே அக்கின்னு அவனை பார்க்க போயிட்டு இருக்கான். அதான் அந்த பிளாக்மெயில் பண்ணால அவனை. அப்போ நடுவில் ஜேடு வந்துடுறான். என்ன பண்ணுற நீ, உன்னை நான் எத்தனை டைம் சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்னு கோவமாக திட்டம். அப்போ அந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு டிவியில் தெரியுது. அப்போ அந்த யாரோ ஒரு ஆடியன்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க, ஜின்னும் ஜூடியும் ஒன்றா இருக்காங்க அப்படின்றது தான் சும்மா, ஏன்னா ஜின் யார் கூட நடித்தாலும் இப்படி தான் க்ளோஸாக நடந்துக்குவான். இதுக்கு முன்னாடி அவன் அக்கின் கூட நடித்தான். ஆனால் அந்த ஸ்கேண்டல் வெளியில் வந்ததுமே அதை இப்போ விட்டுட்டு ஜூடி கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணுறதால ஜூடி கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின் பதில் சொல்கிறான், இல்லை நீங்கள் எல்லாரும் தப்பாக நினச்சிட்டிங்க, உண்மையாலுமே அந்த ஸ்கேண்டலில் ரிலீஸ் ஆன ஃபோட்டோ அதில் இருந்தது அக்கின் கிடையாது அப்படின்னு சொல்ல, அக்கின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அக்கின்க்கு அது ஷாக்கிங்காக இருக்குது.
ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் இருந்தது நான் தான் அப்படின்னு ஜின்னு ஒத்துக்கிறான். எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்களா? அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் உங்கள் கூட இருந்தது யார் அப்படின்னு கேட்க ஜூடி சிரிச்சுக்கிட்டே நான் தான் அது. ஆனால் அது நிஜமாக நடந்த சீன் கிடையாது. நாங்கள் ஒரு ட்ராமாக்காக ஆக்ட் பண்ண சீனு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ஜின்னு ஜூடி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் இந்த விஷயத்துக்காக. அதுக்கு ஜூடி ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்காகத்தான் வேணும்னே அவன் ஜூடியோட ரிங்கை கையில் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இங்கே ஜின்னும் ஜூடியும் இந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க இதை பார்த்து அக்கினுக்கு கண்ணிலலாம் தனி வருது. அந்த இன்டர்வியூ பண்ணுறவன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜின்னு தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டால. அப்போ அக்கினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவன் அழுதுகிட்டே ஜேடை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்க சொன்னதை நம்பிடுறாங்க. அக்கினோட ஃபோட்டோவும் ஜூடியோட ஃபோட்டோவும் பக்கத்துல பக்கத்தில் வச்சு பார்த்தா 2 பேரோட ஃபேஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் தப்பாக நினச்சிட்டோம். உண்மையாலுமே அதில் இருந்தது ஜின்னும் ஜூடியும் தான். அவங்க ஏதோ ட்ராமாக்காக எடுத்த ஷூட் இது அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணால அவன் அந்த சிக்மாவுடைய சிஓவை பார்க்க போயிருக்கான். அவன் ரொம்ப கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே இப்போ என்னோட பேஜை ரிப்போர்ட் பண்ணி என் பேஜே அங்கேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கோவமாக திட்டம். அந்த சிக்மாவுடைய சிஓவுக்கு கடுப்பாகுது. நீ என்னடா எங்கிட்ட வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படி நடக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நீ வந்து எங்கிட்ட தைரியமாக பேரம் பேசுறியா, இன்னைக்கு நீ இங்கே இருக்கிற இடத்துக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்ல அவன் கடுப்பாக அங்கேருந்து போயிடுறான். அந்த சிஓக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். எங்கள் இன்டர்வியூ முடிஞ்சுட்டு ஜூடியும் ஜின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜூடிக்கு ஜின்னு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஜூடி பரவாயில்ல, செக்ஸியஸ் மேன் ஆஃப் த இயர் கூட சேர்ந்து ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அது எப்படி நான் அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேணாம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்னைக்காச்சும் உண்மையாலுமே இந்த ரிங்கை போட்டுக்கணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ஜூடி கிண்டலாக சொல்ல அப்போ அக்கின் அங்கே வரான். இல்லை அதுக்கு தேவை இருக்காது அப்படின்னுட்டு அக்கின்னு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். ஜின் அவனை ஆச்சரியமாக பார்த்து அக்கின் நீ இங்கே வந்து அப்படின்ற மாதிரி பார்க்க அக்கின் அந்த ரிங்கை ஜின்னோட கையில் போட்டு விட்டுட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவனை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்து ஜூடியும் சிரிச்சுக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க இத்தனை நாள். அப்போ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஜின்னுக்கே தெரியாமல் ஜின்னோட ரிங் சைஸை அக்கின்னு எடுத்திருப்பான். ஸோ அந்த சைஸை வச்சு தான் இன்றைக்கி இவன் ரிங்கு வாங்கினான் போல். அதுவும் அவன் எப்படி சைஸ் எடுக்கிறான் பாருங்களேன். இவன் கையால் அவன் கையில் பிடிச்சி பார்த்து அதை ஒரு பேப்பரில் எடுத்து வரைஞ்சி வச்சுக்கிட்டு ஜின் அப்படின்னு எழுதி வைக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.